ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி. இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சாலே போதும், வாழ்க்கையே மாறிவிடும். எதிர்பாராத பணவரவு ஏற்படும். அது என்ன இலை, அது தீபம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏத்தி வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியும் சில சமயங்கள்ல மூல நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நாம அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கிறோம். அப்பேற்பட்ட அனுமன் ஜெயந்தி இந்த வருஷம் நமக்கு டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்குது. வாயுபுத்திரன், மாருதி, ராமதூதன்னு பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய அனுமன் அவதரித்த நாளை தான் நம்ம அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கிறோம். நாள்காட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலங்கள்ல ஒரு வகையான நாள்காட்டியை பின்பற்றுவதால வட மாநிலங்கள்ல ஏப்ரல் மாதம் அனுமன் ஜெயந்தியாவும், தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழகம் அப்புறம் கேரளா பகுதிகளில் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியும் மூலம் நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நேரத்தை தான் நாம அனுமன் ஜெயந்தியா கணக்குல எடுத்துக்கிறோம். மன தைரியம், தேவையில்லாத பயம் பதட்டத்தை நீக்குதல், எதிர்மறை ஆற்றலை விலக்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்குதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அவதரிச்ச தினமாக இருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். முதல்ல மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை 5:57 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை மறுநாள் காலை 7:54 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 6 மணில நமக்கு அமாவாசையை கணக்குல எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிலிருந்து 12 வரைக்கும் ராகு காலம், மதியம் 3 முதல் 4:30 வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா அனுமன் ஜெயந்திக்கான வழிபாட்டையும் மார்கழி மாதத்துக்கான அமாவாசை வழிபாட்டையும் நீங்க செய்யலாம். நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்துல சொல்லியிருக்கிற மாதிரி மார்கழி மாத அமாவாசை மூலம் நட்சத்திரம் இது ரெண்டும் சேரக்கூடிய நேரத்துல தான் அனுமன் அவதரிச்சிருக்காராம். ஆனா இந்த வருஷம் மட்டும் இல்ல, ஒரு சில வருடங்கள்ல இந்த மார்கழி அமாவாசையும் மூலம் நட்சத்திரமும் சில நேரங்கள்ல சேர்ந்து வரும், சில நேரங்கள்ல தனித்தனியாக வரும். உதாரணத்துக்கு இந்த வருஷம் மார்கழி அமாவாசை திதி டிசம்பர் 19ஆம் தேதியும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் டிசம்பர் 20ஆம் தேதியும் வந்திருக்கு. ஆனா திதிக்கு மட்டும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால, ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறதும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அவருக்கு பிடிச்ச, அவருக்கு ரொம்ப உகந்த, அவர் அவதரிச்ச தினமாக இருக்கக்கூடிய மார்கழி அமாவாசை திதியில நாம அனுமன் ஜெயந்திக்கான எந்த ஒரு வழிபாட்டை நம்ம வீட்டுல செஞ்சாலும் அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு. நிறைய பேர் வீடுகள்ல அனுமனுடைய போட்டோவோ சிலையோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி வழக்கம் இல்லாதவங்க பெருமாள் தாயார் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து, இல்லனா ஸ்ரீராமர் புகைப்படம் இருந்துச்சுன்னா அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை நீங்க அனுமனாக பாவித்து வழிபாடு நடத்தலாம். தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நீங்க அனுமனை வணங்குறீங்களோ இல்லையோ, ராமனை வணங்கணும். ராம பக்தனாக இருக்கக்கூடிய அனுமன் இருக்காருல்ல, நாமளும் ராம பக்தனாக மாறும்போது நமக்கு ஆஞ்சநேயரை பிடிக்குமாம். ராம ராம ராமன்னு எந்த இடத்துலலாம் ராமநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் அனுமர் அமர்ந்து நமக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பேற்பட்ட அனுமன் ஜெயந்தி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டிசம்பர் 19ஆம் தேதி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்தி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான இலை ஒரே ஒரு இலை தான். ராமர், அனுமர், மகாலட்சுமி தாயார் இப்படி பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப உகந்த ஒரே ஒரு இலை, அதுதான் துளசி இலை. அனுமனுக்கும் துளசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக சனீஸ்வர தோஷம் நீங்கும். துளசிதாசரின் ராமாயணத்துல அனுமன் அவருக்கு அருள் புரிந்ததால அனுமன் வழிபாட்டுல துளசி இலைகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அனுமனை வழிபடும் போது ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி துளசி இலைகளை பயன்படுத்துறது மூலயமா அனுமனுடைய அருளை நம்ம எந்த விதமான தடையும் இல்லாம நேரடியாக பெற முடியும். துளசி இலைகள் கிடைக்கக்கூடிய அந்த துளசி செடியோட வேர் பகுதி இருக்கு இல்லையா, அங்க ராமர் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட துளசி இலைகளை நம்ம வணங்கும் போது ராமரை வணங்குவதற்கான சமம், அது மூலயமா அனுமனுடைய அனுகிரகம் நமக்கு மறைமுகமாக கிடைக்கும்.
அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துளசி இலைகளை ஒரே ஒரு கைப்பிடி அளவு நீங்க தயார் செய்து வைத்துக்கணும். மாலை ஒரு 5, 6 மணிக்கு மேல கூட இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள் இருக்கு இல்லையா, அதை கழுவி சுத்தப்படுத்தி சின்னதா ஒரு தட்டு மேல அதை நிரப்பி வச்சுக்கணும். அடுத்ததா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. கார்த்திகை தீபம் சமீபத்துல முடிஞ்சிருக்கிறதால எல்லார் வீடுகள்லயும் மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது எளிதா கிடைக்கும். அதுல ஏதாவது ஒரே ஒரு மண் அகல் விளக்கை நீங்க பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்க வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு இது மாதிரி விளக்குகளை பயன்படுத்தாம பிரத்யேகமா ஒரு அகல் விளக்கை பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு. சரி, துளசி இலையில பரப்பி வச்சுட்டுங்க. அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைத்துட்டீங்க. இப்ப என்ன தீபம் ஏத்தணும்? அனுமனுக்கு பிடித்த தீபங்கள்ல ரொம்ப உகந்த தீபம், அவருக்கு விரும்பக்கூடிய தீபம் நெய் தீபம். அப்பேற்பட்ட நெய் தீபத்தை தான் துளசி இலைகளை பரப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த தட்டு மேல மண் அகல் வைத்து தீபத்தை ஏத்தணும். தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததா ராமர், மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் சேர்ந்து வணங்கணும். ராமநாமத்தை ஜபிக்கணும். ராமநாமத்தை பாராயணம் செய்யணும். ராம ராம ராமன்னு ராமனுடைய நினைவாகவே முழு சிந்தனையாகவே நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு முறையும் ராமநாமத்தை உச்சரிக்கும் போது நீங்க ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி இலை மீது இருக்கக்கூடிய தீபத்துல அனுமன் அமர்ந்துடுவார். அது மூலயமா உங்க வீட்டுக்குள்ள இதுவரை இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கெடுதல்கள், கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். முக்கியமா அனுமனை வணங்குவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அனுமன் ஒரு காரிய தடை நீக்கி ரொம்ப நாட்களாவே ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அது தடைப்பட்டுக்கிட்டே போகுது, இது நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அப்பேற்பட்ட விஷயங்களுக்கு நாம அனுமனை வழிபடலாம். அதுவும் அனுமன் அவதரித்த தினமாக இருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அனுமனை வழிபடும் போது கூடுதலாக ராமருக்கும் அனுமனுக்கும் ரொம்ப உகந்த துளசி இலைகள் மீது வைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தால பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். துளசி இலைகள் அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லையும் ரொம்ப எளிதா இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதோட தீபம், இந்த துளசி இலையோட மகிமை ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த ஒரு தீபத்தை குறைந்தது அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிய மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்சா அப்படி எரியக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, துளசி இலைகள் வைத்து அது மேல மண் அகல் வைத்து தீபம் ஏத்துறீங்கல்ல, அப்படி எரியக்கூடிய அந்த நெய் தீபத்துல அந்த நெய்யோட குழிப்பகுதியில ஒரே ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி அதுல நீங்க தூவி விடலாம். அது மூலயமா பச்சை கற்பூர வாசமும் உங்க வீட்டுல சேர்ந்து பரவும். இந்த தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த மண் அகலக்க மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த துளசி இலைகளை கால் படாத மாதிரி ஆறு, ஏரி, குளம், கிணறு இது மாதிரி நீர்நிலைகளை விட்டுட்டாலும் சரி, இல்லனா பக்கத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள்ல கால் படாத மாதிரி போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். கூடுமான அளவுக்கு இந்த தீபத்தை ஏத்தி வைத்துட்டு அதுல இருக்கக்கூடிய துளசி இலைகளை குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பிரசாதமாக சாப்பிட்றதும் விசேஷம். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அனுமன் அவதரித்திருக்கக்கூடிய அந்த நாள்ல ராமருக்கு ரொம்ப உகந்த, அனுமனுக்கும் ரொம்ப பிடித்த துளசி இலையை வைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.